நான் கையில வச்சிருக்கிற இந்த நெய் சாதா நெய் இல்லைங்க, நாட்டு மாட்டு நெய். இந்த நெய்யை வாங்குறதுக்காண்டி தான் நான் அக்ஷயா ஃபார்ம்ஸ்க்கு வந்திருக்கேன். வாங்க இந்த நெய்யை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவங்க பிலோனா அப்படின்ற பாரம்பரிய முறைப்படி தாங்க நெய்யை வந்து தயாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாலை நல்லா காய்ச்சி அந்த பாலை மத்து போட்டு பாரம்பரிய முறைப்படி கடைஞ்சு வெண்ணெயை வந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணெயை உருக்கும் போதே விஷ்ணு சாஸ்திர மந்திரத்தை பாடிக்கிட்டே தாங்க வந்து வெண்ணெயை உருக்கி நெய்யை தயாரிக்கிறாங்க. இதுல இவங்க மாடுகளை பார்த்துக்கிற விதம் தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. மாடுகளுக்கு டெய்லி 7 வகை மூலிகை கொடுக்குறாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 42 வகை மூலிகை கொடுத்து மாடுகளுக்குள்ள இருக்கிற புழுக்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடுறாங்க. இவங்க மாடுகளுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஆன்டிபயோட்டிக் ஹார்மோன்ஸ்னு சொல்லி எதுவுமே கொடுக்கறதில்ல. மாடுகளுக்கு சுத்தமான தண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க மாடுகளை கட்டி போடுறதே கிடையாது. பால் கறக்கிற டைமை தவிர்த்து எல்லா டைமுமே மாடுகளை ஃப்ரீயாக ரோமிங் பண்ண விட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து பார்த்து செய்கிறனால தான் இவங்களோட நெய் அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்திருக்குங்க. இவங்களோட நெய்யை நானே டேஸ்ட் பண்ணியிருந்தேன், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் இவங்க கிட்ட இருந்து நெய் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தேனி வேதபுரியில் உள்ள அக்ஷயா ஃபார்ம்ஸில் டேரெக்டாக போயும் நீங்கள் நெய் வாங்கிக்கலாம். இல்லை நான் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் நீங்கள் அக்ஷயா ஃபார்ம்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் நெய்யை ஆர்டர் பண்ணிக்கலாம்.